டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா வந்து கான்ஸ்டியூஷனல் லா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவுக்கும் கான்ஸ்டியூஷனல் லாவுக்கும் நல்ல டிஃபரன்ஸ். முதல்ல கான்ஸ்டியூஷனல் லா அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் அதோடைய ஆர்கன் எப்படிலாம் இருக்கணும், எப்படி எந்த ஃபார்மேட்ல எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும்னு சொல்றது கான்ஸ்டியூஷனல் லா. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிறது அந்த ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து என்னென்ன வேலைகளை செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்ற ப்ரொசீஜரை சொல்லி இருக்கும். அடுத்து இது வந்து கான்ஸ்டியூஷனல் லா அப்படிங்கிறது மக்களுடைய மனநிலையை வந்து பிரதிபலிக்கும். ஆனா இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் பண்ணணும்னு சொல்லும். இந்த கான்ஸ்டியூஷனல் லா அப்படிங்கிறது வந்து கோடிஃபைடா இருக்கும். இதுதான் கான்ஸ்டியூஷனல் லா நம்மளால சொல்ல முடியும். ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிறது கோடிஃபைடா இருக்காது, அங்கங்க ஸ்பிட் ஆகி இருக்கும். கான்ஸ்டியூஷனல் லா தான் இருக்கிறதுல பவர்ஃபுல்லான லா, சுப்ரீம் லா. ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் லாக்கு உள்ள வரக்கூடிய ஒரு லா. அப்புறம் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் எந்தெந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா சொல்லியிருக்கோம். இதே ஸ்பெசிஃபிக்கா அந்த வேலைகளை எப்படி செய்யணும், எப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால சொல்லியிருக்கோம். அன்டுலே வெர்சஸ் ஆர்எஸ் நாயக் 1988 இந்த கேஸ்ல கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸையும் கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவுக்குனால வேலைன்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க.